தமிழ் பேசும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிவிஷன் ஆஃப் பாலினாமியல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபைண்ட் த குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் ஆஃப் த பாலினாமியல். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு டிவிஷன் நார்மலான ஒரு ரூல் தெரியும். பி ஆஃப் எக்ஸு இங்கே என்ன சொல்லுவோம், ஜி ஆஃப் எக்ஸு இங்கே கியூ ஆஃப் எக்ஸு இங்கே என்ன வரும், ஆர் ஆஃப் எக்ஸு. அதாவது இந்த பி ஆஃப் எக்ஸ்னா என்னது, டிவைடண்ட். ஜி ஆஃப் எக்ஸ்னா டிவைசர், கியூ ஆஃப் எக்ஸ்னா குவாஷியன்ட், ஆர் ஆஃப் எக்ஸ்னா ரிமைண்டர். சரிங்களா, இது ஒரு ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது பி ஆஃப் எக்ஸ் டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ். இந்த ரூலை கண்டிப்பா எந்த ஒரு டிவிஷனா இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஓகே, இந்த பாலினாமியல்ல ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்னா பி ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸ் தான் ஃபைண்ட் பண்ண போறோம். சம்டைம்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க, இல்லை அப்படின்னா நாம தான் ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது எப்படி, என்ன ரூல்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஜி ஆஃப் எக்ஸுங்க. அதாவது டிவைடண்ட் எப்போதுமே டிவைசரை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகே, நார்மலா நம்பர் அப்படின்னா நமக்கு தெரியும், இங்க 7 இங்க 2னா கண்டிப்பா இதுதான் கிரேட்டர். சரிங்களா, நெக்ஸ்ட் இதுலயே பாலினாமியல்ல எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா பவர். ஓகே, பவரை வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சமயம் எடுத்துக்கங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் இருக்கு. அப்போ கண்டிப்பாக எக்ஸ் ஸ்கொயர் தான் கிரேட்டர், அதனால அதுதான் பி ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 5 இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 7 இருக்கு. ஸோ இந்த டூ டேர்ம்ல எது பி ஆஃப் எக்ஸ்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் செக் பண்ணணும். இப்போ போத் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஓகே, நெக்ஸ்ட் டைம் தான் பார்க்கணும், ஈக்குவலா இருக்கு. செகண்ட் டேர்ம் பாருங்க, இங்க -7 இருக்கு, -7x இருக்கு, இங்க +2x இருக்கு. ஸோ இது போத்துல எதுங்க கிரேட்டரு, -7 கிரேட்டரா +2 கிரேட்டரான்னு பார்க்கும்போது 2 தான் கிரேட்டர். ஓகே, அப்ப கண்டிப்பா என்ன வரும், இந்த செகண்ட் டேர்ம் தான் நமக்கு பி ஆஃப் எக்ஸ். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் பாலினாமல் என்னது அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இதுதாங்க ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் அப்படின்னா நமக்கு இந்த ரிமைண்டர் இருக்குல்ல, ஃபைனலா நமக்கு ரிமைண்டர் வரும், அது எப்போதுமே லெஸ் தென் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, அவ்வளவுதாங்க. இதுதான் நம்பர் 2 ரூலுங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ப்ராப்ளம் என்னன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 10 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5. நம்ம என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, நான் இங்க ஒரு ரஃப் காலம் போட்டிருக்கேன். இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் பார்த்தா போதும். இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், குவாஷியன்ட்ல ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு டேர்ம் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க இந்த எக்ஸ் ஸ்கொயரை இந்த எக்ஸால டிவைட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸால டிவைட் பண்ண என்ன கிடைக்குது நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ், எக்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா, அது அப்படியே இங்க குவாஷியன்ட்ல எழுதிக்கங்க. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் எடுத்து அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்க. நீ எத்தனை டேர்ம் இருந்தாலும் அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்க, சைனை கரெக்டா பார்த்துக்குங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்படியே எக்ஸ் ஸ்கொயர்னு இங்க எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, எக்ஸ் இன்ட்டு பிளஸ் 5, அப்ப என்ன வரும் 5xன்னு வருமா, அப்படியே பிளஸ் 5xன்னு இங்கேயும் எழுதிக்கிட்டேன். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாருங்க, நெக்ஸ்ட் சைன் சேஞ்ச் பண்ணணுமா, சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க மைனஸ், இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இங்க பிளஸ் 5x இருக்கு, நான் அதை மைனஸ் 5x மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுமா. நெக்ஸ்ட் இங்க என்னன்னு பாருங்க, இங்க பிளஸ் 3x இருக்கு, கரெக்டா கவனிங்க, இங்க பிளஸ் 3x இருக்கு. ஆக்சுவலா இங்க என்ன இருக்கு, மைனஸ் 5x இருக்கு. அப்போ பிளஸ் 3 மைனஸ் 5 என்ன வரும், மைனஸ் 2 தானே வரும். அவ்வளவுதான். இந்த மைனஸ் 2 எக்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கங்க. எக்ஸ் இருக்குல்ல அதுல. நெக்ஸ்ட் பிரிங் டவுன் நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 10 கீழே கொண்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், குவாஷன்ட்ல இங்க ஒரு நம்பர் ஃபைன் பண்ணணுமா. ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம குவாஷன் ஃபைன் பண்ணணும்னா இந்த இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மையும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி பாருங்க, மைனஸ் 2x டிவைடட் பை இங்க எக்ஸ் இருக்கா. ஸோ டிவைட் பண்ண என்ன வரும்னா -2 மட்டும்தான் வரும்.
ஓகே, எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இந்த -2 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே குவேஷன்ட்ல எழுதிக்கிங்க -2. அவ்வளோதாங்க. இப்போ அஸ் யூஸ்வலாக ப்ராடக்ட் பண்ணணும். இந்த -2ஆல் இந்த எக்ஸையும் இந்த 5ஐயும் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ என்ன வரும், -2 இன்ட்டு எக்ஸு -2x. அப்போ நான் கீழே இங்கே எழுதிக்கிறேன் -2x. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, அதே -2 இன்ட்டு +5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -10 வரும். -10. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சைனை சேஞ்ச் பண்ணணும். இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, -2x இருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணுறீங்க, ப்ளஸ்ன்னு மாற்றிக்கணுமா. இங்கே மைனஸ் இருக்கு, அதனால நான் இங்கே ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிறேன். இங்கேயும் மைனஸ் இருக்கு, அப்போ என்ன பண்ணுறேன், ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிறேன். ப்ளஸ்னா மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ்னா ப்ளஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும், -2x +2x கேன்சல் ஆகிடும். -10 +10 கேன்சல் ஆகிடும். அவ்வளோதானே. ரிமைண்டர் என்ன கிடைக்குது நமக்கு, 0. அவ்வளோதாங்க. இப்போ ரிமைண்டர் 0 வந்துட்டாவே ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நமக்கு குவேஷியன்ட் q ஆஃப் x என்ன கிடைச்சிருக்கு, x -2. g ஆஃப் x அதாவது r ஆஃப் x ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0. தட்ஸ் ஆல். இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க 2x² இருக்கா, இங்க x இருக்கு. ஸோ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, குவேஷன்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்மை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மை ஃபைண்ட் பண்ணணும்னா டைரக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணணும். பண்ணா என்ன வரும்னு பாருங்க, 2x² டிவைடட் பை x இருக்கா. ஸோ இதை டிவைட் பண்ணா என்ன வரும்னா 2x தான் கிடைக்கும். இங்க x கேன்சல் ஆயிடும். இங்க இருக்கிற x கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2x. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2x என்ன பண்ணணும், இங்கே குவேஷன்ட்ல 2xன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ இந்த 2x-ஆல இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும், 2x இன்ட்டு எக்ஸ் 2x². அப்படியே நான் இங்கே கீழே எழுதிக்கிறேன் 2x². நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, இதே 2x-ஆல -2ஐ ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 2x இன்ட்டு -2 -4x வருமா. ஸோ இந்த -4x நான் இங்கே எழுதிக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன வரும்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சைனை சேஞ்ச் பண்ணணுமா. பிளஸ்னா மைனஸ் பண்ணணும், மைனஸ்னா பிளஸ் போடணும், சரிங்களா. ஸோ இங்கே +2x², நான் இங்கே என்ன பண்ணுறேன் மைனஸ். இங்கே பாருங்க -4x இருக்கு, இந்த இடத்துல நான் பிளஸ் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். ஓகே, கேன்சல் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2மே கேன்சல் ஆகிடுமா, 2x² -2x². இங்கேயும் பாருங்க இதுவும் கேன்சல் ஆகிடுது. ஏன் அப்படின்னா நீங்கள் சைன் இதை தான் பார்க்கணுங்க. -4x இருக்கு, இந்த இதில் என்னன்னா +4x தான், இந்த மைனஸை மறந்துடணும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். மீதி பேலன்ஸ் என்ன இருக்குன்னா நமக்கு 5 மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான். அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்தாச்சு. ஏன்னா இங்கே 5ங்கிறது இந்த டேர்மை விட கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்க, இதை விட இந்த பவரை விட ஸ்மாலஸ்ட் பவராக இருக்குது. ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. இப்போ குவேஷியன்ட் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, 2xன்னு தான் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் is equal to 5. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் பாருங்க, find the quotient and remainder. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே குவேஷியன்ட்ல ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க, x³ இங்க பை x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், x² வரும். அந்த x² இங்க குவேஷியன்ட்ல எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் ரூல் வந்து ப்ராடக்ட் பண்ணணும். இந்த x²ஆல இந்த எக்ஸை ப்ராடக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே x²ஆல -3யும் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் x² இன்ட்டு x³ நான் இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் x² இன்ட்டு -3 இந்த 2ஐயும் ப்ராடக்ட் பண்ணணும். x² -3 வந்து -3x² வரும். -3x². நெக்ஸ்ட் ரூல் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ராக்ட் பண்ணணும். சைனை சேஞ்ச் பண்ணணுமா, எங்க மாத்தணும் பாருங்க, இங்க என்ன இருக்கு, x³ இருக்கு, இங்க -3x² இருக்கு. இந்த சைன் அப்படியே சேஞ்ச் பண்ணணும் நம்ம. ஸோ என்னவா மாறும், ஃபர்ஸ்ட் வந்து இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வருமா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாருங்க, கேன்சல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்போதுமே கேன்சல் ஆகணும். ஆயிடுச்சு பாருங்க, +x³ -x³. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, நெக்ஸ்ட் -2x²
பிளஸ் 3x². இந்த சைனை தான் பார்க்கணும். பாருங்க, அதான் சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, அந்த சைனை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? -2x² + 3x², 1x². அவ்வளோதான். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? x²ன்னு மட்டும் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, bring down the second next term +4x. ஓகே, அடுத்து அஸ் யூஸ்வலா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க அஸ் யூஸ்வலா ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நமக்கு நெக்ஸ்ட் கோஷியன்ட் ஃபைண்ட் பண்ணணுங்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. x²ஐயும் x-ஐயும் டிவைட் பண்ணா நமக்கு x தான் கிடைக்கும். அப்ப நான் இங்க கோஷியன்ட்ல என்ன எழுதிக்கிறேன்னா xன்னு எழுதிக்கிறேன். +x. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த +x-ஆல இந்த 2 டேர்மையுமே ப்ராடக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? x × x x². அப்ப நான் என்ன பண்றேன்? இங்க x²ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. x × -3. அப்போ -3xன்னு வரும். ஸோ இங்க நான் -3xன்னு எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன, அஸ் யூஸ்வலா என்ன பண்ணணும் அப்படின்னா சைனை சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க +x² இருக்கு, நான் -x². இங்க -3x இருக்கு, நான் இங்க என்ன பண்றேன்? +3xன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்போதுமே கேன்சல் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ x² கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க 4x இருக்கு, இங்க சைன் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இது 3x ஆயிடும். ஸோ டோட்டலா 7xன்னு வரும். அந்த 7x நான் இங்க எழுதிக்கிறேன். 7x. நெக்ஸ்ட் bring down the last term. என்ன இருக்கு? -1 இருக்கு. ஓகே, இப்போ அஸ் யூஸ்வலா என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு அடுத்த குவாஷியன்ட் வந்துடணும். அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ இங்க ஒரு குவாஷியன்ட் வரணும். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணுமா? டிவைட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. இங்க 7x, இங்க டிவைடட் பை x. x கேன்சல் பண்ணா 7 தான் இருக்கும். அப்ப நான் இங்க என்ன பண்றேன்? குவாஷியன்ட்ல +7 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. இது ப்ராடக்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும்? இந்த 7ஆல x ப்ராடக்ட் பண்ணா 7x. அப்ப நான் என்ன எழுதிக்கிறேன்? 7xன்னு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதே 7ஆல -3 ப்ராடக்ட் பண்ணா 7 × -3 -21. அப்ப நான் என்ன எழுதிக்கிட்டேன்? -21. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சைனை சேஞ்ச் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணணுமா? சரி, இங்க என்ன இருக்கு? +7x இருக்கு, நான் இங்க மைனஸ் போட்டுக்கிட்டேன். இங்க -21, நான் இங்க பிளஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன வரும்னு பாருங்க. சப்ராக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடும். செகண்டா என்ன இருக்கு? இங்க -1 இருக்கு, ஆனா இங்க +21 தான் இருக்கும். ஸோ சப்ராக்ட் பண்ணா +20ன்னு வரும். அவ்வளவுதான். இது கேன்சல் ஆயிடும், இது +20ன்னு வரும். ஸோ தட்ஸ் ஆல். வாட் இஸ் த குவாஷியன்ட்? குவாஷியன்ட் என்னன்னு பாருங்க. x² + x + 7. வாட் இஸ் த ரிமைண்டர்? ரிமைண்டர் வந்து 20ன்னு கிடைக்குது. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. ஃபைண்ட் த குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டர். ஸோ இதில் ஒரே ஒரு ஆல்ட்ரேட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இங்கே பவரை பாருங்களேன். இங்கே x³ இருக்கு, அடுத்து x டேர்ம் இருக்கு. என்ன மிஸ் ஆகுதுன்னா x² டேர்ம் மிஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அந்த x² டேர்மை எழுதிக்கணும். எப்படி எழுதணும்னா 3x³ எழுதியாச்சா, நெக்ஸ்ட் x² டேர்ம் இல்லை, அதனால நான் 0x²ன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போதான் வந்து நமக்கு டிவைட் பண்ணும்போது அந்த டேர்முக்கு நேராகவே கரெக்டாக வரும். இல்லைன்னா அந்த டேர்முக்கு ஆல்டர்னேட் ஆயிரும். பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் -8x + 5 அப்படி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? குவாஷியன்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்மை ஃபைண்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். டிவைட் பண்ணணுமா? எது ரெண்டையும் டிவைட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 3x³. இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்க. அதாவது டிவைடன்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம், டிவைசர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம். எப்போதுமே இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை தான் டிவைட் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா குவாஷியன்ட் கிடைக்கும். ஸோ டிவைடட் பை எக்ஸ். எக்ஸால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3x² கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? இங்க குவாஷியன்ட்ல 3x² எழுதிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் பண்ணணும். எது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும்னா, ஸோ இந்த 3x² எக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணணும். அடுத்து 3x² -1ஐயும் ப்ராடக்ட் பண்ணி இங்க எழுதணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க. 3x² × x, அதே 3x³ வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவலா தான் வரும் எப்போதுமே. பார்த்துக்குங்க.
நெக்ஸ்ட் 3x ஸ்கொயர் இன்ட்டு -1 என்ன வரும் அப்படின்னா -3x ஸ்கொயர்னு வரும். -3x ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்த ரூல் என்ன பண்ணணும் அப்படின்னா சைனை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா சப்ராக்ட் பண்ணணும்ல, சைனை சேஞ்ச் பண்ண என்ன வரும், இங்க +3x³ நான் இங்க மைனஸ் போட்டுக்கிட்டேன். இங்க மைனஸ் இருக்கு, -3x ஸ்கொயர், அதனால நான் இங்க பிளஸ் எழுதிக்கிட்டேன். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்போதுமே கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் 0, இந்த 0x ஸ்கொயரையும் இந்த +3x ஸ்கொயரையும், அந்த மைனஸை பார்க்கக்கூடாது, இந்த பிளஸ் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இதை தான் பார்க்கணும். இந்த 2வையும் ஆட் பண்ணா என்ன வரும், அதே 3x ஸ்கொயர் தானே வரும், ஏன்னா அங்கே 0 தான் இருக்கிறதுனால. ஸோ அப்படியே எழுதிக்கிங்க 3x ஸ்கொயர்னு அப்படியே கீழே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பிரிங் டவுன் த நெக்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்க, -8x இருக்கு. ஸோ அந்த -8x அப்படியே கீழே ஒரு டேர்மா கொண்டு வாங்க போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அவ்வளோதான், கீழே கொண்டு வந்தாச்சு. திரும்ப அஸ்யூஸ்வலா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே குவாஷியன்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்த குவாஷியன்ட் இங்கே ஃபைன் பண்ணணும். ஸோ குவாஷியன்ட் ஃபைன் பண்ண என்ன பண்ண சொன்னோம், இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மால இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணணும் இல்லையா. ஸோ டிவைட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க, 3x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்ன்னு வருதா. ஸோ கேன்சல் பண்ணா 3xன்னு தான் கிடைக்கும். நான் இங்கே குவாஷியன்ட்ல 3xன்னு அப்படியே எழுதிக்கிட்டேன். அவ்வளவுதாங்க. இப்போ டிவைட் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு, 3x தான். இந்த 3 சாரி, இப்போ மல்டிப்ளை பண்ணணும். 3x ஆல இந்த x-ஐயும் இந்த -1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 3x இன்ட்டு எக்ஸ் 3x ஸ்கொயர்னு வரும். இங்க அப்படியே எழுதிக்கிங்க 3x ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 3x-ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணா -3x. ஸோ இங்க நான் -3xன்னு எழுதிக்கிட்டேன். அவ்வளவுதாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அஸ்யூஸ்வலா சப்ராக்ட் பண்ணணும். சைனை சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி. ஸோ இங்க மைனஸ் வரும், இங்க என்ன வரும், பிளஸ் வரும். பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே என்ன ஆகும், கேன்சல் ஆயிடுமா, கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க என்ன இருக்கு, -8x, இங்க என்ன இருக்கு, +3x தான் ஆக்சுவலா. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா -5x வரும். அதை அப்படியே இங்க எழுதிக்கிங்க, -5x. ஓகே. நெக்ஸ்ட் பிரிங் டவுன் த நெக்ஸ்ட் டேர்ம், லாஸ்ட் டேர்ம், அதாவது +5 மட்டும்தான் இருக்கு. அந்த 5 வந்து கீழே கொண்டு வந்துருங்க, +5. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து நம்ம குவாஷியன்ட் ஃபைன் பண்ணணுமா. ஸோ இங்க குவாஷியன்ட்ல திரும்ப இன்னொரு நம்பர் ஃபைன் பண்ணணும். அந்த குவாஷியன்ட்ல ஃபைன் பண்ண என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணாலே போதும். டிவைட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. இங்க -5x சைனோட எழுதிக்கிங்க, டிவைடட் பை அங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸா, கேன்சல் பண்ணா x கேன்சல் ஆயிடுச்சுன்னா -5 மட்டும்தான் இருக்கும். அப்ப இங்க குவாஷியன்ட்ல -5ன்னு வரும், எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணுமா. இந்த -5 எடுத்து இந்த 2 டேர்மையும் அப்படியே ப்ராடக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ -5 இன்ட்டு எக்ஸ் -5xன்னு வருமா, அப்படிங்க கடைசியா எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் -5ஐயும் -1ஐயும் ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும், ப்ராடக்ட் பண்ணா +5ன்னு வருமா. ஓகே, நான் இந்த +5ன்னு இங்க எழுதிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ரூல் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ட் பண்ணணுமா. சைனை சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இங்க பாருங்க, இங்க மைனஸ் இருக்கு, நான் இங்க பிளஸ் போட்டுக்கிட்டேன். இங்க பிளஸ் இருக்கிறதுனால நான் இங்க மைனஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மைனஸால மல்டிப்ளை பண்ணா சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இது அப்படியே பாருங்க, கேன்சல் ஆகும். 2 டேர்மே கேன்சல் ஆகுது பாருங்க. ஸோ இங்க -5x +5x +5 -5, அவ்வளோதான். ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னா நமக்கு 0. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, குவாஷியன்ட் என்ன கிடைச்சிருக்கு, Q of x is equal to 3x ஸ்கொயர் + 3x - 5ன்னு கிடைச்சிருக்கு. ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்குன்னா 0. இதுதாங்க ஆன்சர்.